நான் தான் திருட்டு தாலி கட்டினேன்னு அவளுக்கு பப்ளிக்ல சொல்லுவாளா? அதான் இல்ல, திருட்டு தாலி கட்டப்பட்டது உண்மையான பஞ்சாயத்துல அத நீ கட்டதான் அவ சொன்னாள. ஏண்டா பேசாம இருக்க? ஆமாமா, இது எனக்கு படவே இல்லை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டல போடா. நீ போனதுல இருந்து அவ உன்னை பத்தியே ஏக்கமா இருக்கா. நீ எப்படியாவது அவளுக்கு சமாதானப்படுத்து. அது எப்படிமா முடியும்? அது எப்படியோ எனக்கு தெரியாது. நீ எப்படியாவது சமாதானப்படுத்து. அட அவளா வந்துட்டாளே. வள்ளி, உண்மை என்னதுன்னு தெரிஞ்சுக்காம உன் மனசை நான் நோக செய்துட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வள்ளி. ஏன் பேசாம இருக்க? என் மேல கோவமா? அத்தா, என்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா உங்ககிட்ட கோச்சிக்கிறதுக்கு எனக்கு தைரியமே கிடையாது. நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. வள்ளி, தவறு என்னுடையது. இனிமே என் வாழ்க்கையில உங்ககிட்ட இது மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். நடந்ததையெல்லாம் மறந்துடுவேன். அத்தா, வள்ளி, அத்தா, நம்ம எப்பவும் இப்படியே இருக்கணும். இப்படியே இருந்து விட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம்? கொஞ்சியபடியே நெஞ்சிருந்தால் அது கோடை என்றாலும் குளிர்காலம். இப்படியே இருந்து விட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம்? கொஞ்சியபடியே நெஞ்சிருந்தால் அது கோடை என்றாலும் குளிர்காலம். முகத்தை கைகளில் மறைத்தால் வையகம் முழுதும் இருளாகும், இருளாகும். முழுமதி முகத்தை கைகளில் மறைத்தால் வையகம் முழுதும் இருளாகும், இருளாகும். தேல்விழி பார்வை கால் வீரல் பார்த்தால் சம்மதமென்றே பொருளாகும். தேல்விழி பார்வை கால் வீரல் பார்த்தால் சம்மதமென்றே பொருளாகும், சம்மதமென்றே பொருளாகும். இப்படியே இருந்து விட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம்? கொஞ்சியபடியே நெஞ்சிருந்தால் அது கோடை என்றாலும் குளிர்காலம். விழிகளில் வாங்கி மடியினில் தாங்கி வழிபடும் தெய்வம் பெண்ணல்லவா? விழிகளில் வாங்கி மடியினில் தாங்கி வழிபடும் தெய்வம் பெண்ணல்லவா? பகலினில் தூங்கி இரவினில் விழுத்து மாலையில் மயங்கும் கண்ணல்லவா? பகலினில் தூங்கி இரவினில் விழுத்து மாலையில் மயங்கும் கண்ணல்லவா? கண்ணல்லவா? இப்படியே இருந்து விட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம்? கொஞ்சியபடியே நெஞ்சிருந்தால் அது கோடை என்றாலும் குளிர்காலம். கரமாக மழைத்துளி விழுந்தால் சிப்பியின் வயிற்றில் முத்தாகும், முத்தாகும். கரம் கரமாக மழைத்துளி விழுந்தால் சிப்பியின் வயிற்றில் முத்தாகும், முத்தாகும். கதை கதையாக எழுதுவதெல்லாம் பொழுது விடிந்தால் முடிவாகும். கதை கதையாக எழுதுவதெல்லாம் பொழுது விடிந்தால் முடிவாகும், பொழுது விடிந்தால் முடிவாகும்.
இப்படியே இருந்து விட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம்? கொஞ்சியபடியே நெஞ்சிருந்தால் அது கோடை என்றாலும் குளிர்காலம். வாடகையே இல்லாம நெஞ்சில குடி இருக்கு அஞ்சலை. இது மாதிரி நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஆடி பாடுற காலம் எப்போ எப்போ? இங்கே வந்த இது காகிதம் கொடுத்து வந்தேன். அது இங்கதான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? இல்ல, முக்கியமான காகிதம். உங்களை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டீங்க. நிச்சயமா இங்க இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா நான் கொஞ்சம் லேட். கலெக்டர் எழுதுற காகிதம் கொஞ்சம் மெல்ல பாக்குறது. ஓஹோ, சூழ்ச்சியும் சூறாவளியும் இன்னும் வயல போல் இருக்கு. என்ன எழுதிருக்கு? என்னை பத்தி கலெக்டருக்கு புகார் போயிருக்கு. அதனால உடனே நான் அவரை போய் பார்க்கணுமா? அட பாவிகளா! பாவிங்களேதான். யாரு? உங்க அப்பனைய மச்சானம். வேற யாரு இந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்வாங்க? வள்ளி அடிச்சிட்டு வீட்டுக்கு போ. நான் உடனே தந்தி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, வாமா. ஏம்மா அங்க நிக்கிறீங்க? கலெக்டருக்கு தந்தி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி போய் தம்பி 3 நாள் ஆகுது. அவனை இன்னும் காணும். கவலைப்படாதீங்கம்மா. அண்ணன் கலெக்டர் நேரடியா பார்த்துட்டு வரலான்னு போயிருப்பாரு. சீக்கிரம் வந்துருவாருமா. முருகே, என்ன பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நாங்கள்லாம் இருக்கும்போது நீங்க ஏமா பயப்படுறீங்க? வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. ஏயா, காரையூர் முருகன் வந்தாரே, இருக்காரா? இல்ல சார், யாரும் அப்படி வரலீங்க. இங்கதானே வந்ததா சொன்னாங்க. அப்படி யாரும் வரல சார். வரலையா? இப்ப எங்க இருந்து போய் தேடுறது? ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் கவலையா இருக்கு. அது என்னது? முருகன் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்வானோன்னுதான். முருகனை பத்தி நீ கவலைப்படாத. முன்கூட்டி யோசனை பண்ணி அவனை புடிச்சு ரகசியமான ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்க. நீ தைரியமா கல்யாண ஏற்பாட்டெல்லாம் நடத்து. அவன் ரொம்ப பொல்லாதவன். அதோட உத்தியோகத்துல வேற இருந்தவன். ஒருவேளை போலீஸ் உதவியோட எப்படியாவது தப்பிச்சிட்டான்னா? கமலா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன? கொஞ்சம் செலவாகும். என்கிட்ட தற்சமயம் வசதி இல்ல. உங்ககிட்ட கேட்கறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? என் நலத்துல உங்களுக்கு அக்கறை இல்லையா? இந்த அவசரத்துக்கு இதை அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கோங்க, அப்புறமா வீட்டுக்கலாம். என்னம்மா இது? இதுக்காக நகையா அடமானம் வச்சுக்கிறது? நகை எனக்கு முக்கியம் இல்ல, காரியம் தான் எனக்கு முக்கியம். புரியுது கமலா, புரியுது. நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத. நாளைக்கே கல்யாண ஏற்பாட்டை கவனி. முருகன் விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? வரேன் செல்லம். நல்லதுங்க. என்னங்க, காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்களே, இந்த பாலையாவது சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? கமலா, கல்யாண கோலத்துல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உன்னை அதே மாதிரி பாக்குறேன். என் கண்ணறிஞ்சு இருக்கிற. முகூர்த்தம் முடிஞ்சதும் முதல்ல உனக்குத்தான் திருஷ்டி சுத்தி போட போறேன். போங்க, உங்க கண்ணுக்கு நான் அழகா இருக்கேன்னா அது நான் செய்த பாக்கியம். அதே கல்யாண புடவை, கையில அதே வளையல், காதுல அதே வைரத்தோடு, கழுத்துல. கமலம், சங்கிலி எங்க? சங்கிலி? சங்கிலி வந்து இந்த கல்யாண கலவரத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சங்கிலிய அழிச்சு நம்ம வள்ளிக்கு வளையல் செஞ்சு போட்டுட்டேன். என்ன கமலம் இது? ஆரம்பத்திலேயே உன்னை பத்திரமா வச்சுக்க சொல்லித்தானே கொடுத்தேன். அழிக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கப்படாதா? வள்ளிக்கு வேணா வேற புதுசா செஞ்சுட்டா போகுது. அவங்க அம்மா போட்டிருந்த தங்கம் வள்ளி கையிலேயே கிடக்கட்டும் நினைச்சுதான் அதை அவளுக்கு வளையலா செஞ்சேன். இதுலயாவது அவ சந்தோஷம் அடையட்டும். அது சரி, இப்போ உனக்கு? எனக்கு எதுக்குங்க? என் கண்ணு முன்னாடி நீங்க மகாராஜா மாதிரி நிக்கும் போது பொண்ணுக்கும் பொருளுக்குமா நான் ஆசைப்பட போறேன். அம்மா, நேரமாகுது. கல்யாண பொண்ணு சிங்காரிக்க வேணா? நீங்க பால் சாப்பிடுங்க, நான் வள்ளி.
ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, உட்காருங்க, பக்கத்துல உட்காருங்க. வாங்க வாங்க. வள்ளி, வாங்கப்பா வாங்க. நானே உங்களை கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். சின்னம்மா தாலியை கழட்ட சொல்றாங்க. ஆமாமா, பின்ன கழட்ட வேண்டாமா? என்னப்பா இது? நீங்க நியாயத்தை பேசுவீங்கன்னு நினைச்சா அவங்களோட சேர்ந்து நீங்களும் அதையே சொல்றீங்களே. இல்லன்னா கல்யாணம் எப்படி ஆகும்மா? கல்யாணமா? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சேப்பா. எப்பாச்சு? என் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு. விளையாட்டுக்காக கட்டின தாலி இல்ல அது. என்னப்பா இது? யாராவது விளையாட்டுக்காக தாலி கட்டுவாங்களா? அப்போ சின்னம்மா கழுத்துல நீங்க கட்டின தாலி கூட விளையாட்டு தாலியா? புரியாம பேசுறியே. முருகன் உன் கழுத்துல திருட்டு தாலியை கட்டினான்னு பஞ்சாயத்துல பிராது கொடுத்து அவனை ஊரை விட்டு திரட்டதுக்காக செஞ்ச தந்திரம் இல்ல இது. தந்திரமோ மந்திரம், அவர் கட்டின தாலின்னு பஞ்சாயத்துல முடிவாயிடுச்சு. சட்டப்படி நான் அவருடைய மனைவி. பாத்தீங்களா, உங்களையே மடக்கிறா. வள்ளி, மரியாதையை சொல்றேன். அத கழட்டி எரிய போறியா இல்லையா? மாட்டுக்கு போடுற மூக்கு நான் கயிறு இல்லப்பா கழட்டி எரியறதுக்கு. மகிமை உள்ள மஞ்சள் கயிறு, ஒரு பெண்ணுடைய மானத்தை காக்கக்கூடிய மாங்கல்ய கயிறு. ஓஹோ, தாலியை பத்தி தகப்பனாருக்கே பொண்ணு விளக்கம் கொடுக்குதா? இருக்கட்டும், இவர் தானே கட்ட சொன்னாரு, இப்ப இவரே கழட்ட சொல்றாரு. எடு தாலிய. யார் பேரை சொல்லி கட்டினீங்களோ அவரே சொன்னாலும் சரி, நான் இதை எடுக்க மாட்டேன். பிடிவாதம் பண்ணாத. கையும் காலும் கட்டி போட்டு கழுத்துல இருக்கிற கட்டி எரிஞ்சிருவேன். என் கோபத்தை மூட்டாத. அப்பா, ஒரே வார்த்தை, நீங்க தலைகீழா நின்னாலும் சரி, இதை கழட்ட மாட்டேன், கழட்டவே மாட்டேன். முருகனே கட்டின தாலியா இருந்தாலும் முறப்படி கட்டினது இல்ல. ஊர் உலகத்துக்கு தெரியாம திருட்டுத்தனமா நான் உனக்கு கட்டினேன். யார் சொன்னது? நீங்க தான் என்ன பஞ்சாயத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி ஊர் உலகத்துக்கு எல்லாம் பழிச்சும் தெரியும்படியா செய்துட்டீங்க. வள்ளி, சாஸ்திர சம்பிரதாயப்படி செஞ்ச கல்யாணம் தான் செல்லுபடியாகும், தெரியுமா? மனசாட்சிக்கு மிஞ்சின சாஸ்திரம் ஒண்ணு இருக்குதா? கடவுளறியா, அவர்தான் என் புருஷன் எப்பவோ என் மனசுக்குள்ள நிச்சயம் ஆயிடுச்சு. வாய மூடு. 10 பேருக்கு முன்னால நடக்காத சடங்க நாங்க எப்படி ஒத்துக்கிறது? 10 பேர் என்ன, பஞ்சாயத்துல எத்தனையோ பேர் கூடி இருந்தாங்களே, அவங்க எல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷங்க தானே. அத்தனை பேர் இப்ப பந்தல்ல இருப்பாங்க இல்லையா? வாங்க, அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம். வள்ளி, 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 வள்ளி. எங்க பஞ்சாயத்து? ஐயா, மன்னிக்கணும். நீங்க எல்லாம் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இன்னும் எப்படி கேட்கிற? கோச்சுக்க கூடாது. தயவு செய்து நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? உன் கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கிறோம். எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஊருக்கெல்லாம் நியாயம் வழங்கும் பெரியவரே, உங்களைத்தான் கேட்கிறேன். ஒரு தடவை தாலி கட்டின பெண்ணே, அந்த தாலி அவ கழுத்துல இருக்கும் போது அவளை கட்டாயப்படுத்தி இன்னொரு தாலியை கட்டிக்க சொல்றது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. என்ன இருந்தாலும் அது திருட்டு தாலி தானம்மா. திருட்டு தாலியோ பொருட்டு தாலியோ? அம்மா, நீங்களும் என் மாதிரி ஒரு பெண் தானே, நீங்க சொல்லுங்க. திருட்டு தாலி கட்டின பெண்ணுன்னு தெரிஞ்சு மனசார அவளை உங்க மருமகளா ஏத்துக்கீங்களா? வள்ளி, இதுல கவனிக்கப்பட வேண்டியது கற்பு ஒண்ணுதாம்மா. அதை தவிர கள்ளத்தனமா கட்டப்பட்ட தாலிக்கு கடவுளோட சம்மதம் கிடையாதும்மா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் மனசார காதலிச்சு மாலை மாத்திக்கிறது காந்தர்வ திருமணம்னு சொல்லி அதை ஏத்திக்கிட்ட சாஸ்திரத்துல எனக்கு மட்டும் இடம் கிடையாதா? கனவுல கண்டவனையே கணவனாக்கிக்கிட்ட பெண்களை பத்தி நம்ம புராணங்கள் புகழ்ந்து பேசலையா? தெரிஞ்சு கட்டினா என்ன, தெரியாம கட்டினா என்ன, தாலி தாலிதான். அதுக்கு இருக்கிற மகிமை மகிமைதான். அந்த தாலி கழுத்துல விழுந்தவுடனே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் மதிக்கிற நாடல்லவா இது. அப்படிப்பட்ட நாட்டுல என் கருத்தாலும் கற்பனையாலும் எண்ணத்தாலும் இதயத்தாலும் கணவரனு ஏற்படுத்த கட்டின தாலி என் கழுத்தை அலங்கரிக்கும் போது இன்னொரு தாலிக்கு இடமேது? சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா வள்ளி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இதே விஷயத்தை அன்னைக்கு ஏன் பஞ்சாயத்துல சொல்லல? ஐயோ, அதுதானே நான் செஞ்ச தப்பு. அன்னைக்கு நான் துணிஞ்சு இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த துன்பமே வந்திருக்காது. பிரமாதமா பேசி முடிஞ்சது இல்ல? இல்லப்பா, இல்ல.
பஞ்சாயத்தார் மறு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது. இதுல மறு தீர்ப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஐயா நீங்க சொல்லுங்க. அம்மா வெள்ளி, தீர்ப்பு சொன்னதுதான். கல்யாண நேரத்தில் இப்படி கலாட்டா பண்ணக்கூடாது. அப்பா சொல்றபடி கேளு. மகளே, இத்தனை பேருக்கு முன்னாலே என்ன நீ அவமானப்படுத்திட்ட இல்ல? பரவாயில்ல. ஆனா நான் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன், அது உனக்கு தெரியுமில்ல. இப்ப நீ இந்த தாலியை அவுக்கிறியா இல்ல அதோட உன்னை நெரிச்சு கொண்டுடட்டுமா? செய்யுங்கப்பா. தற்கொலை செய்திக்க தயாரா இருக்கிற மகனுக்கு தகப்பனாரே உதவி செய்த மாதிரி இருக்கும். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்க கையாலே என்னை கொன்னுடுங்கப்பா, கொன்னுடுங்க. அவ்வளவு தைரியம் வந்துட்டா உனக்கு? இதோட இன்னொரு தாலியை கட்ட வச்சுக்கிறேன். இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அது மட்டும் நடக்காது. அவன் கணவர், அந்த கணவர் தான் என் கடவுளங்கிற எண்ணம் என் நெஞ்சத்திலே நிரந்தரமா இருக்கிற வரைக்கும் இன்னொரு தாலியை என் பிணத்தில் தான் நீங்க கட்டும். என்ன பண்ணுது? ஒண்ணுமில்லம்மா, பதறாதீங்க. சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. ஐயோ, உங்களுக்கு என்ன ஆச்சு? எந்த பாவை இந்த மாதிரி செஞ்சா? ஐயோ, நான் செஞ்ச பாவத்துக்கு நானே ஆளாயிட்டேன். நமச்சிவாய், என்னங்க நடந்தது? அந்த அயோக்கிய முருகன் ஒன்னே அடிச்சுட்டானா? இல்ல, முருகன் நிரபராதி. அவரை முடிக்கிறதுக்கு நான் திட்டம் போட்டேன், அது என்னையே முடிச்சிடுச்சு. ஒற்றுமையா இருந்த உங்கள் குடும்பத்தில் நடந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நானும் கமலம். கமலமா? கமலத்துக்கு முருகன் மேல இருக்கு கமலத்தை தெரிஞ்சுக்கிட்டனா அவளை கைக்குள்ள போட்டுட்டு உன் சொத்தை எல்லாம் அபரிகரித்து சூட்டி செஞ்சு என்ன மன்னிச்சிரு. சாக போற இந்த நேரத்தில் உன்னுடைய பொருள் எங்க கேட்க வேண்டாம். கமலத்துக்கு கொடுத்து செங்கிலியாச்சு, இதை வள்ளிக்கு வளையல் செய்து போட்டேன்னு சொன்னாலா? இல்ல, கமலன் தான் என்கிட்ட. சண்டாளி குடிய கமலமா தொடுத்து வந்துட்டாங்க. என்னம்மா இப்படி செஞ்சுட்டேன்? உனக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. என் தாலிக்கு நான் ஏற்படுத்திக்கிட்ட களங்கத்துக்குரிய தண்டனை நானே தேடிக்கிட்டேன். 1000 எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவன் புண்ணியத்திலே உன் தாலி வாக்கியம் வெற்றி அடைஞ்சிருச்சு. தம்பி, உங்களுக்குரிய பொருளை உங்ககிட்டயே சேர்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. அப்பா எங்க? அப்பா, என் தெய்வமே, தெரிஞ்சோ தெரியாமலும் நான் எந்த தவறு செய்திருந்தாலும் என்னை முருகா, நான் உன்னை இடப்பட தவறிட்டேன், என்ன மன்னிச்சு. அஞ்சலே, என்ன வாக்குளமே, நம்ம கல்யாணத்தை பத்தி நான் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நினைச்சபடி ஒண்ணுமே நடக்காம போச்சுது. ஏஞ்சா, கடவுள் புண்ணியத்துலதான் ஒன்னா சேர்ந்துட்டமே. என்ன சாந்தம் தப்புன்னு இருக்கு. அவங்கள பாத்தியா, எத்தனை ரகலைக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. அஞ்சலே, நான் நினைக்கிறேன் இனிமே தான் நமக்குள்ள ரகலையே ஆரம்பமாகும் போது. வாய் முடியா, ஆரம்பமாயிடுச்சு. தப்பா நினைக்காதயா. நீ வேணா வர, நானும் வரேன்.